கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர்சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக் இன் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022 பேட்ச், 2023 பேட்ச், 2024 பேட்ச், 2025 பேட்ச் அப்படிங்கிற பேட்ச் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வந்து டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் வந்து இவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த வாக் இன் ட்ரைவ் வந்து எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, தென் இந்த வாக் இன் ட்ரைவ்க்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸும் கிடைக்கும். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ அவர்சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையரிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஸோ மெகா வாக் இன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு வந்துட்டு ஸோ வாக் இன் ட்ரைவ் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 26 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. April 26, 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி April 23. ஸோ இன்னும் 3 days இருக்குது. ஐ மீன் கம்மிங் Saturday 2 days இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலிங் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. தென் சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 LP அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் 5 CTC அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஜீரோலேருந்து, ஐ மீன் ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024, 2025 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸில் எதிர்பார்க்குறாங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் குட் பிஸ்னஸ் அக்யூமெண்ட் இருக்கணும். ஸோ அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த டிகிரியாக இருக்கட்டும், எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருக்கட்டும், தென் அதுக்கு இவங்க வந்து இந்த டிகிரியில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 2 ஸ்கில்லும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, லொக்கேஷன் எங்கே அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐ மீன் காலேஜில் தான் டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை வந்து நீங்கள், ஐ மீன் கோயம்புத்தூர் வர மாதிரி நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜாப் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணணுமா இல்லை வந்து டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட, ஐ மீன் நீங்கள் வர அப்படின்னு சொல்கிறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே அவங்க வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எ பாசிட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட், குட் ஸ்பீக்கிங் அண்ட் ரிட்டன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ், எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ப்ரெசன்டேஷன் அண்ட் டீம் பில்டிங் skills, a person who have inquisitive and comfortable asking questions for the get clarity, then technical knowledge and inclination would be preferred. Expertise is not a must. Willingness to work in night shift 5:30 PM to 2:30 AM அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் இன்டர்நெட் ரிசர்ச் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட கால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள், ஐ மீன் கிளைண்ட்டோட கால்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸோ சப்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட்ஸாக இருக்கோ அதை அனாலிசிஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து இது வந்து ஒரு நான் ஐடி ரோலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நான் ஐடி ரோல் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே போகணும், ஆனால் வந்து இப்போதைக்கு நான் வேலை தேடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு பெருசாக வேலை கிடைக்கல, நான் இப்போ வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஜாப் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கண்ணை மூடிட்டு இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் 5 LP உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 40,000 உங்களுக்கு சேலரி வருது. இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீரியட்லேயே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜாப் போய் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த இன்டர்வியூ போய் எதுக்காக அட்டன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கண்டிப்பாக கிளியராக வந்து கம்யூனிகேஷன் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம பேசுகிறோமா பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு வாக் இன் ட்ரைவ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ போலையோ, இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து டேக் பண்ணிக்கிறீங்களோ பண்ணலையோ, இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் இந்த ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸில் வந்து என்னென்னலாம் ஃபில் பண்ணோம், இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸில் வந்து என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் எந்த ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, தென் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, தென் ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க, கரண்ட் லொக்கேஷன், இப்போ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, இந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, பெர்மனன்ட் லொக்கேஷன், ஸோ பெர்மனண்ட்டாகவே உங்கள் லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க, தென் எந்த ஸ்டேட் நீங்கள், எந்த டிஸ்ட்ரிக்ட், காலேஜ் எந்த காலேஜ் படிச்சிங்க, பாஸ்ட் அவுட் இயர் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, தென் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, தென் நோட்டீஸ் பீரியட் இஃப் அப்ளிகபிள். நோட்டீஸ் பீரியட்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து
கொடுத்துட்டு அதுக்கு வந்து இப்போது ஜாப் விட்டுட்டு வேறு ஜாபுக்கு போக போகிறீங்கன்னா ஸோ அது பழைய கம்பெனியில் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அதுதான் வந்து நோட்டீஸ் பீரியட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தால் நீங்களாம் 0 போட்டுக்கோங்க. இன்கேஸ் இதுலேயே வந்து நில்லுன்னு போட்டுக்கோங்க, NIL அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் அவங்க எதுக்காக இதை வந்து உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வாக் இன் ட்ரைவ் வர மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இன்வைட் அனுப்புறதுக்காக வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே ஸோ ரெஸ்யூம்ஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.